நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் நம்முடைய டிஎன்பிசி எக்ஸாம் நோக்கில் எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உலகிலே மிக தொன்மையான ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படிங்கிற கல்லூரியில் தான் ஒரு ஃபெலோஷிப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் பட்டம் வழங்குறாங்க. இதில் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையில் அவங்களுடைய ஆற்றி வரக்கூடிய பணிகள், ஆராய்ச்சி நடவடிக்கைகள், புதிய பங்களிப்புகள் மற்றும் அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவருக்கு அந்த பட்டத்தை வழங்குறாங்க. இந்த முறை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சுதா சேஷையன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பட்டத்தை கொடுக்க இருக்காங்க. இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக தான் இவங்க இருக்கிறாங்க. இந்த பட்டம் இவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படிங்கிறதுல சிறப்பு உறுப்பினர்களில் ஒருவராக அங்கம் வகிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கர்நாடக இசை மேதை PS நாராயணசுவாமி அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. இவங்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக சங்கீதத்தினுடைய பிச்சை மாமா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் என்ன கருத்தை வலியுறுத்தி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று அறியப்படக்கூடிய தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி அவங்களோட கீர்த்தனைகளோட தமிழ் கீர்த்தனைகளும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீண்ட நெடுங்காலமாக வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க. இவர் அரை நூற்றாண்டுக்கு மேலாக இசை உலகில் கோலோச்சிய PS நாராயணசாமிக்கு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு சங்கீத கலா ஆசாரியா விருது கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மியூசிக் அகாடமி கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, காஞ்சி சங்கர மடத்தின் ஆஸ்தான வித்வானாகவும் இருந்திருக்காரு. 2003 ஆண்டு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட கலை மாமணி விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே ஆண்டு பார்த்தீங்கன்னா, பத்மபூஷன் விருது மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா 16/10/2020 அன்று மறைஞ்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேசிய செய்திகளில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் அந்த மாநிலத்தோட முதல்வர் மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு 6 மாத கால பிரச்சார இயக்கத்தை தான் துவங்கி வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பிரச்சாரம் செய்யப்படும். இதுக்கு முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா, முன்னுதாரணமான 100 பெண்கள் இந்த பிரச்சார இயக்கத்தில் ஈடுபடுத்த இருக்காங்க. இவங்க கிட்ட பாலின சமத்துவம், பெண் சிசுக்களை பாதுகாப்பது நமது இல்லங்களில் இருந்து ஒவ்வொரு இல்லத்திலிருந்தும் துவங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெண்களை காக்கும் கடமை ஆண்களுக்கும் சமூகத்துக்கும் இருப்பதை இது நினைவுறுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உலக செய்திகளை பார்த்தீங்கன்னா, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அவங்களுடைய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன அந்த குறியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவோட இடம் 94வது இடத்துல இருக்குது. அண்டை நாடுகள் சில நாடுகள் நம்மளோட முன்னோக்கிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா 94வது இடத்துல இருக்குது, இலங்கை 64வது இடத்துல இருக்குது, நேபாளம் 73வது இடத்துல இருக்குது, வங்கதேசம் 75வது இடத்துலையும், மியான்மர் 78வது இடத்துலையும் இருக்குது, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 88வது இடத்துல இருக்குது. இது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா 102வது இடத்துல இருந்துச்சு. ஆனால் 117 நாடுகளில் ஆய்வு நடத்தியிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 107 நாடுகளில் இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. இதில் இந்தியா 94வது இடத்துல இருக்குது. இது எந்த அடிப்படையில் இந்த ஆய்வை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஊட்டச்சத்து குறைபாடு, உயரத்திற்கு ஏற்ற உடல் எடை காணப்படாத 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை, வயதிற்கு ஏற்ற உயரம் காணப்படாத 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை, சிறுவர்கள் இறப்பு விகிதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை இது பண்ணுறாங்க. இது எந்த ஆண்டு முதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் முதல் இந்து கோயில் கட்டப்பட்டு இருக்குது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களில் 30% பேர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் இருக்காங்க. இவர்களின் கோரிக்கையை ஏற்று தான் அந்த நாடு இதற்கு அனுமதி அளிச்சிருக்குது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. டிசம்பர் மாதம் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து நாடாளுமன்ற தேர்தல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஜெசிந்தா ஆர்டர் அப்படிங்கிற தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, இவங்க 2வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்க இருக்காங்க. நியூசிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் 1996 ஆண்டு முதல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அப்படிங்கிற தேர்தல் நடைமுறை தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஒரு கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தேர்தல் முறையை பார்த்தீங்கன்னா,
ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அளிக்கப்பட்ட வாக்குகளில் வேட்பாளர்கள் பெறும் வாக்குகளின் விகிதாச்சாரத்திற்கு அமைய வெற்றியாளர்களை வந்து தேர்வு செய்வாங்க. அதுதான் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநிலம் இருக்குது, நம்ம தமிழகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் வந்து 100 சீட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 இதை இடத்துலையுமே வந்து போட்டியிடுவாங்க. அதில் வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இல்லாமல் அவர்கள் எந்த அடிப்படையில் வாக்குகள், அதாவது வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகள், அதாவது வந்து 65 வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா 35 வாக்குகள் வந்து யார் பெற்றிருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்றவர்களாக வந்து அறிவிக்கப்பட மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து வாக்குகளை வந்து சேகரித்து அந்த வாக்குகளின் அடிப்படையில் வந்து அவர்களுடைய சதவீதங்கள் அடிப்படையில் தான் வந்து இடங்களை வந்து தீர்மானம் செய்வார்கள். அதாவது வந்து 100 சீட்டுக்கு வந்து 40% வாக்குகளை யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 40% இடமும், 20% வாக்குகளை யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 20 இடமும், மீதி இருக்க இடங்களும் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்களின் அடிப்படையில் வந்து இந்த இடங்களை வந்து பிரித்து கொடுப்பாங்க.